டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 வரிசையில் அண்ணாமலை ஃபைல்ஸா? இப்போ அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியே வந்த உடனே குறிப்பாக அவர்கள் சொல்லியிருக்கிறது பத்திரப்பதிவுத்துறைக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார், சொத்துடைய அசல் மதிப்பிலிருந்து குறைச்சி காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு ஏற்ப இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சவால் விட்டது அவர் தான். 2020 எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற கட்சியை இருக்காது, அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை, பெருவாரியாக அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அவரே சொல்றார் அப்படின்ற மாதிரி விஷயத்தை அவர் செய்கிறதும், இந்த பக்கம் அதிமுகவில் ஏற்படக்கூடிய திடீர் செங்கோட்டையனுடைய இந்த இம்பேக்டு, அண்ணாமலைக்கும் எனக்கும் நெருங்கிய நண்பர், அவர் இதெல்லாம் பிரச்சனைலாம் உருவாக்கலைன்னு சொல்லி டிடிவி சொன்னதும், ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அண்ணாமலையுடைய நகர்வு எந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ ஒரு லேண்டில் ஒரு விஷயத்தில் சிக்கும் பொழுது இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க நம்மளுக்கு.